பாருங்கள், கம்ம மாம்பு அரைச்சி வச்சுக்கிட்டோம். மிக்ஸியில் அரைச்சி ஒரு புடச்சி வச்சுக்கிட்டேன். அதோட குருணை இது. இந்த குருணையை ஃபஸ்ட்டு வேக வச்சிடணும். பாருங்கள், நாங்கள் நீராறு தண்ணி ஊற்றி கொதிய வைக்கிறோம். நல்லா கொதிஞ்சோடனையும் இதை கொட்டி வேக வைக்கணும். அந்த குருணையை நல்லா வேகட்டும். பாருங்கள், கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்ட முடியல, ஏன்னா கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். அந்த குருணை வேக போட்டதுக்கப்புறம் மாவை கொட்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அந்த உப்புக்கல் நாள் போட்டுக்கணும். போட்டு கட்டி விழுவாத கிண்டிக்கிட்டே அது வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், கம்மஞ்சோத்துக்கு இப்போ குருமா வைக்கிறேன். நான் முருங்கைக்கீரை குருமா வைப்பேன். அப்போல்லாம் முருங்கைக்கீரை போட்டு தான் வைப்பாங்க. பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு. எண்ணெய் போட்டு கடுகு, வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை போட்டு நல்லா அப்படி வதக்கி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம். நான் இப்படி தாங்க கம்மஞ்சோறு செஞ்சு முருங்கைக்கீரை கூட்டு குழம்புன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நான் வைப்பேன். நீங்கள் எப்படி? பாருங்கள், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஆனால் மிளகாத்தூளையும் கீரோடையே கொஞ்சம் நான் வதக்கி விட்டுருவேன். அதில் பாருங்கள், கம்மு நான் அரைக்கும்போது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் தடதடப்பாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா கொதிய விடணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிஞ்சு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிஞ்சோடனையும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்மஞ்சோறு முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வீட்டில் பார்த்துட்டு இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.